விசுவாசத்தில் அதை உரிமை பாராட்டி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தில் தான் விசுவாசி வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தான் அதை உரிமை பாராட்டி தான் நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். எல்லாத்துக்கும் ஐயோ ஐயோ அப்படின்லாம் கிடையாது. ஆனால் யாருக்கு ஐயோங்கிறது அது வேற சொல்லி இருக்காரு. வேத பாரகர் பரிசரை குறித்து மற்றவங்களை குறித்து இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்தை அடித்து போகிறவங்களை குறித்து அவங்களுக்கு தான் ஐயோன்னு சொல்கிறாரு. ஆனால் நீதிமானுக்கு அப்படி கிடையாது. நீதிமானுக்கு அல்லேலூயா தான். சங்கீதம் 103 சொல்லி இருக்கிறபடி அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்ம ஜீவனை பேசி கர்த்தர் எனக்கு நீடி ஆயுளை கொடுப்பார், அவருடைய நாம மகிமைக்காக வாழ்ந்திருப்பேன், இந்த பூமியில் ஆத்துமாதாயம் செய்து ஒரு கூட்ட மக்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நான் ஆயத்தப்படுத்திட்டு ஒரு லக்க நம்மளே குறிக்கலாம். ஏன்னா அவர் சொல்கிறார் ஏசாயா 60 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கொஞ்சம் கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. நம்ம வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகரை நீதிக்கு உட்படுத்தணும். அவருடைய நோக்கம் நிறைவேறணும்னு நம்மளை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் உடனே நான் செத்தாத்தேன் உங்களுக்கு தெரியும் அப்படியெல்லாம் நம்ம மரணத்தை குறித்து பேசக்கூடாது. ஏன்னா தேவன் அவர் ரட்சிக்க வல்லவர், காக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர், உதவி செய்ய வல்லவர், உயிர்ப்பிக்க வல்லவர், மாசற்றவர்களாக கொண்டு போய் நிறுத்த வல்லவர், நம்மை மறுரூபமாக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ சரி இப்படியெல்லாம் சொல்லி இருக்க, இப்போ நான் இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஏசாயா 40 பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறவர் கிடையாது. இல்லை அப்படிதான் கண் சொருகி போனவங்களா கடவுள், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதையுமே பார்க்காம இவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. சூரியனால சந்திரனாலேயோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்னாலே அதை பார்த்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணுங்கிற அது இல்லாமல் இவங்களா தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலியை போட்டு ஒரு ஒரு கோட்டையை கட்டி அதுக்குள்ளே உட்காந்துட்டு இதான் என் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.